கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, டே 4 ஃபாஸ்டிங் ப்ரேயர், 4ஆம் நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு டிவைன் கைடன்ஸ், தெய்வீக வழிகாட்டுதல். ஏசாயா 30:21 வாசிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாவது சாயும் போது இடதுபுறமாவது சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை நீங்கள் உங்கள் காதுகள் கேட்கும். இடதுபுறமாக சாயும் போதும், வலதுபுறம் அல்லது இடதுபுறம், லெஃப்ட் அண்ட் ரைட், எந்த பக்கம் நீங்கள் போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வாசிங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சரி, நான் ஒரு முறை விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்து 1 2 3 சொல்ல போகிறேன். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்க்ரீன்லேயும் காட்ட முடியுமாப்பா? ஏசாயா 30:21 வாசிக்கலாமா? 1 2 3 ஸ்டார்ட். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இப்போ அருமையான ஒரு வசனம் இது. இந்த உபவாச நாட்களிலே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் என்னன்னா, உங்களுக்கு காது கேட்க போகுது. பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி, இங்கே பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு காது நல்லா கேட்கும். இது எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இது எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா, ஜான் சொல்றார், பத்மத்தீவிலிருந்து சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் என்ன பொருளை சொல்கிறாரோ அந்த பொருளில் தான் இப்போ நான் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனால் கர்த்தர் சொல்கிறத கேட்குற காது இல்லை. கரெக்டா? அதான நம்ம பிரச்சனை. இந்த உபவாச நாட்களிலே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் மாமா காது கேட்கும்னு இல்லை, உங்கள் காது கேட்கும். நம்ம காது கேட்டால் தான் நம்ம தப்பிச்சோம். ஆமேன். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க. குலுங்கணும், உங்கள் லைஃபே ஒரு குலுங்கணும். அப்படி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் காது கேட்கணும். காதில் பிரச்சனை இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறத மட்டும் கேட்டு பழக்கமே இல்லாத காதுகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் பாயிண்ட்டு. எல்லாம் காதில் விழுது, உலகம் சொல்கிறது விழுது, ஊர் சொல்கிறது விழுகுது, செக்குலராக நடக்கிற எல்லாமே காதில் விழுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம காதில் விழுது, நமக்கு தெரியுது, நமக்கு புரியுது. ஆனால் ஒன்று நல்லா புரியலை. என்ன தெரியுமா? ஆண்டவர் காட்டுற வழி நமக்கு புரியலை. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய சத்தம் நம்ம கேட்கல. ஆண்டவர் சத்தம் கேட்காம நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா அது தப்பு. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப தப்புன்னு சொல்லுங்க. நல்லா பேசுங்க. தப்பு ரொம்ப தப்பு. ஆனால் மைண்ட் பண்ணாமல் வாழ்கிறோம். அதனால தான் ஜான் பத்மத்தீவில் இருந்து அவருக்கு ரெவலேஷன் கிடைச்ச பிறகு பயங்கரமாக ரிப்பீட் பண்ணுறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன். ஒரு விஷயத்தை எத்தனை தடவைங்க சொல்லுவார் அவரு? சொல்லுங்க. அவர் ஒரு விஷயத்தை எத்தனை தடவைங்க சொல்லுவார்? உங்கள் லைஃப்பில் எத்தனை முறை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, ஆனால் உனக்கு காது கேட்கல. சிலருக்கு காது கேட்கல, சிலருக்கு காது கேட்காத மாதிரி நடிக்கிறாங்க. நடிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், காது கேட்காம போயிட போகுது. நான் பேசுறது ஃபிசிக்கலான கேள்வியை பற்றி நான் பேசலை, ஸ்பிரிச்சுவலி
ஆண்டவர் பேசுகிற விஷயங்களை உள்ளே எடுக்க தெரியணும். எவன் ஒருவன் கர்த்தர் பேசுகிறத குழந்தை மாதிரி ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கு தெரியுமா இந்த சின்ன பிள்ளைங்கள், இந்த பிஞ்சு பிள்ளைகள் எல்லாம் பாட விட்டுருக்கோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. எப்போல்லாம் அந்த பிள்ளைகள் பாடுறாங்களோ நீங்கள் நல்லா பொறுமையாக கவனிச்சிங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் கர்த்தர் ஆராய்ச்சி பாடும்போது உட்கார்ந்த இடத்துல கண்ணில் கண்ணீராக வருது. வருதா இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல. கண்ணீரால் நன்றி சொல்லுகிறேன்ற மாதிரி நமக்கு என்ன வந்துடுது? கண்ணீரால் நம்ம அப்படியே நம்ம உள்ளமே என்ன செய்யுது? உடையுது. காரணம் என்ன? அந்த ஒரு கனிவான இருதயம் இருக்கும்போது தான் அது வரும். ஹல்லேலூயா. ஸோ காதுள்ளவன் கேட்க கடவன். தயவு செய்து கர்த்தர் பேசுகிறத காதுள்ளவன் கேட்கணும். பைபிளை படிக்கும்போது கர்த்தர் என்ன குறிப்பில் இருந்து உன்கிட்ட சவுண்ட் அடிக்கிறாரோ கேட்கணும். சில பைபிளை வாசிக்கும் போது பலார்னு கன்னத்தில் அடித்த மாதிரி சில வசனங்கள் விழுகுதா இல்லையா? இந்த ஃபீலெல்லாம் இல்லாமல் வாசித்தா நீ சும்மா மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கிற, நீ உருட்டுற, எதை உருட்டுற? ஜெபமாலையை உருட்டிகிட்டு இருக்கிற. புரியுதா? வெறும் ஜெபமாலையை உருட்டுறவொன்று எதையோ நினச்சிட்டு உருட்டிகிட்டு இருப்பான். அப்படி இல்லைப்பா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறாருன்னா உனக்கு பின்னாடி இருந்து வர்ற சத்தம் கேட்குற காது இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தர் சொன்ன பிறகு நான் செய்தால் போதும். அதுக்கு பிறகு பிடைக்க வேண்டாம், விடைக்க வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், சும்மா நீங்கள் பாட்டில் வெப்ராளப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். வேண்டாமே. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லமுள்ளது. அவர் சொல்கிறது மட்டும் என் லைஃப்பில் நடந்தால் போதும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், தயவுசெய்து பேசுங்க. இதெல்லாம் பேச வேண்டிய செக்ஷன் இது, சரியா? அக்கா, அக்கானா அக்கா, தங்கச்சின்னா தங்கச்சி, அப்படி வச்சுங்க. அண்ணேனா அண்ணன். அக்கா, அவர் பேசுறதை மட்டும் செய்யுங்க அக்கா, சொல்லுங்க. அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேளுங்க. எதையும் கேட்குறதில்ல. நீங்களா ஒரு அஜெண்டா வச்சுக்கிறது, நீங்களா ஒரு ரிசர்வேஷன் வச்சுக்கிறது, நீங்களா ஒரு நீல குறிப்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் நான் செய்வேன், இப்படியெல்லாம் செய்வேன், அப்படியெல்லாம் செய்வேன். அவர் எல்லாம் நான் செய்த பிறகு அவர் கையெழுத்து போடுவாரா? அவர் போடாமல் எங்கே போக போகிறாரு? நான் அவருடைய பிள்ளை. அப்படி இல்லை. அவர் அப்படியெல்லாம் கையெழுத்து போடவும் மாட்டார். ஆமென். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே சொல்லும். ஓ மை காட், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும். அப்போ என்ன? காது கேட்கணும். முதல் பாயிண்டே காதில் தான் இருக்கு. இன்றையிலிருந்து கர்த்தர் சொல்கிறத கேட்கறதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எதையும் செய்ய மாட்டேன்னு தீர்மானிங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்தார்னா அதை ஒருத்தனும் தடுக்க முடியாது. கைதட்டுங்க. கர்த்தர் இறங்கினா ஒருத்தனும் தடுக்க முடியாது. கர்த்தர் செயல்பட்டா யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வரணும். சத்தம் கர்த்தருடைய சத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை மட்டும் கேட்குற காது நமக்கு இருக்கணும். அநேக நேரங்களில் நம்ம காது நமக்காகவே போயிடுது, வேறு மாதிரியே போயிடுது. வேண்டாமே. ரைட். இந்த வசனம் அற்புதமான வசனம். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கேட்குங்க. இனி கேட்கும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இத்தனை நாளாக அது அவர் சொல்லிட்டு தான் இருந்தார், கேட்கல. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே, நான் கடந்த காலத்தில் நீங்கள் சொன்னதை எதையுமே நான் கேட்டதில்லை, மன்னிச்சிடுங்க. சில இடங்களில் ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அழுத்தம் கொடுக்குறாரு. ஏன் இப்படி? என்னடா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. நான் ஆஸ் அ பாஸ்டர் அநேகருக்கு அநேக அறிவுரைகளை சொல்லிகிட்டே இருப்பேன். கேட்கலைன்னா ஒரு கட்டம் வரும்போது என் மனசில், இவங்கிட்டெல்லாம் என்னத்தை பேசுறது, பேசாமல் இருப்போம், இவங்க பரலோகத்துக்கு வந்தால் வரட்டும், வரலைன்னா நம்ம என்ன பண்ண? பரலோகத்துக்கு வர்றதும் வராதும் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு.
நான் கட்டி பிடிச்சி கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுது ஒப்பாரி வச்சு எத்தனை நாளைக்கு ஏன் ஒப்பாரி இல்லை நீ வரலும் வரப்போகிற அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்துருச்சு. எனக்கு அப்படி தான் வரும், உங்களுக்கு அப்படி தான் வரும். பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், சொல்லி பார்க்குறீங்க, கேட்கல, கடைசியில் என்ன பண்ணீங்க, எப்படியோ போய் தொலைடா, சொல்லிட்டேன், கேட்டால் கேளு, கேட்கலன்னா போ சொல்லுவோம்ல. அதுதான் அந்த ஃபீல் வந்துடும். ஆண்டவருக்கு அந்த ஃபீல் உங்கள் மேலே எப்பயே வந்துருச்சு. நீங்கள் புரிஞ்சு சொல்லணும், ஆண்டவரே நான் இனிமே கேட்பேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமே கேட்பேன். ஆண்டவர் சொல்கிறது கேளுங்க தயவுசெய்து. வழி இதுவே, நீங்கள் போக வேண்டிய ரூட் காட்டுறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாரு. நாவிகேட்டர் கரெக்டாக நம்மளை கொண்டு போகுது சொல்லி நம்ம காரில் போட்டுட்டு போகிறோம். கேரளாவில் ஒருத்தன் போனானா, அவன் போய் கடைசியில் ஆற்றுக்குள்ளே இறக்கி விட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சான். ஜிபிஎஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. சகல ஆபத்துகளுக்கும், சகல துக்கங்களுக்கும், சகல வியாகுலங்களுக்கும் விலக்கி காக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட், மெயின் பாயிண்ட் சொல்லவா? நம்பர் 1, fasting clears spiritual confusion. உபவாசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிற குழப்பங்களை மாற்றி ஒரு கிளியர் ரூட்டு கொண்டு வரும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய குழப்பம் தலைக்குள்ள, இது அப்படியா இப்படியா, இது அப்படியா இப்படியா, நிறையா கன்ஃபியூஷன் இருக்குல்ல. இந்த முறை நீங்கள் எடுக்கிற இந்த உபவாசமானது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்களையும் மாற்றி உங்களை கிளியர் பண்ணும். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. உங்களை கிளியர் பண்ணும். ஆமென். பாயிண்ட் நம்பர் 2, God reveals direction and decisions. ஆண்டவர் உங்களுக்கு சரியான பாதையிலே உங்களை வழிநடத்த அதற்கான வெளிப்பாட்டை தருவார். தீர்மானங்கள், சரியான தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். உங்களை கிளியராக நடத்துவார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஸோ எக்ஸ்பெக்ட் டைரக்ஷன் ஃப்ரம் காட். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதெல்லாம் வாங்கிக்கிங்க, ஒரு பக்கம் வச்சிருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? அவர் சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யலாம். அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் வர வேண்டும். நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க போகிறீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்போதும் ஜூடு ஏறிட்டு ஒரு கேள்வி கேட்பார், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அப்போது இங்கே உட்காந்துருப்போம், நாங்கள் ஒரு டீம். அப்போ கிரேஸ் சொல்லுவா, நாங்கள் ஒரு 3 பேருன்னு சொல்லுவா. யார்? நான், பாஸ்டர் அங்கிள், பாஸ்டர் ஆண்டி, நாங்கள் ஒரு 3 பேர். அந்த மாதிரி இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் நல்ல தீர்மானம் எடுக்க போகிறீங்க? நீங்கள் 3 பேரா? சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? கையொருத்தி காட்டுங்க, நல்லா கையொருத்தி காட்டுங்க. இந்த தீர்மானம் நீங்கள் எடுத்தால் தான் உண்டு. உங்கள் தீர்மானத்தை நான் எடுக்கக்கூடாது. ஆமேன். உங்களுக்கு பசிக்கு நீங்கள் சாப்பிட்டாதான் வயிறு நிரம்பும். உங்கள் பசிக்கு நான் சாப்பிடக்கூடாது. ஆமேன். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவை நீங்கள் எடுங்க. காட் ரிவீல்ஸ் டைரக்ஷன் அண்ட் டெசிஷன்ஸ். ஆண்டவர் நல்ல டைரக்ஷனில் காட்டுவதற்கான வெளிப்பாட்டையும் நல்ல தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய வெளிப்பாட்டையும் தருவாராக. பாயிண்ட் நம்பர் 3, God opens new doors and closes wrong ones. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் புதிய கதவுகளை உங்களுக்காக திறப்பார், தவறான கதவுகளை எல்லாம் அடைப்பார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க தப்பான டோரில் போயிட்டீங்க, தவறான ரூட்டில் போயிட்டீங்க, அங்கே போய் பாதியில் சிக்கிட்டீங்க, முழிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து அதில் போய் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. பல வழிகளை கையாளுறீங்க, பல முறைகளை கையாளுறீங்க. நல்லா கவனிங்க.
ராங் டோர்ஸ்ல போகாதப்பா. The voice of the Lord for you today. The voice of the Lord is for you today. Wrong doors. தப்பான கதவு, தப்பான வழி, தவறான எந்த ரூட்லையும் தயவு செய்து போகாத. கடந்த காலங்களில் போய் 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 ஏதோ கிருபையா தப்பிச்சிருக்க. கிருபையா நீ தப்பிச்சிருக்க. கர்த்தர் சத்தம் உனக்கு நேராக இப்போ கேட்குதா இல்லையா? யாருக்கெல்லாம் கேட்குது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. தப்பான வழியில் போய் போய் ஆண்டவர் கிருபையா காத்து கொண்டு வந்திருக்கிறாரு, அதை புரிஞ்சுக்க. மறுபடியும் தப்பான ரூட்ல போகாத, போகாத. இப்போ மனசில் என்ன நினைக்கிற? நாளைக்கு இந்த மீட்டிங்கு வரலாமா வேண்டாமா? நம்ம ரூட்டையே மாத்துறாரே ஆண்டவர், வாழ்க்கையை மாற்ற தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மட்டும் அல்ல, புதிய கதவுகள் உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய சத்தம் கேட்டு நீ மூவ் பண்ணினா இந்த உபவாச நாட்களில் உனக்காக திறக்கப்பட்ட புதிய கதவுகளை நீ காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லாட் ஆஃப் நியூ டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் மீ. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய வழி இருக்கு. உனக்கு ஒரு நியூ டோர் இருக்கு. சபையே உனக்கு ஒரு புதிய வழி உண்டு. உனக்கு என்ன தேவைனாலும், உன்னுடைய என்ன அவசியனாலும் அவர் விரும்புகிற மாதிரி அவருடைய ஒரு புது ரூட் இருக்கு பாருங்க, அதில் எல்லாம் வரும். Are you ready to receive? Are you ready to get your new blessings through new route? புது வழியில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நியூ ரூட், புதிய வழியிலே ஆண்டவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஏன் வழி வேண்டாம். ஆமென். நம்ம பாட வேண்டிய பாட்டில் என்ன தெரியுமா? என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. வேண்டான்னு தைரியமா சொல்ல பழகு. நான் இப்படி ஆசைப்பட்டேனே, நான் இப்படி நினைச்சிருந்தேன். யூ ஆர் அ born again person. நீ வாழ வேண்டிய விதமே வேற. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற விதமாக நாம் அப்படி வாழும்போது, அவருடைய கைடன்ஸில் நாம் செல்லும் பொழுது, இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்களுக்காய் திறந்த கதவுகளை தேடுங்கள். உங்களுக்காய் கதவு திறக்கிறதுக்கு நீங்க நினைச்ச ஆளை ஆண்டவர் வைக்க மாட்டாரு, அதுக்கும் ஆள் வச்சிருப்பாரு ஆண்டவர். உங்க ரூட்ல உங்க கனெக்ஷன் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. பயத்தை சொல்லுங்க, ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்கள் கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுதுங்க, ஓவருங்க. திரும்ப திரும்ப உங்கள் கனெக்ஷனை வச்சுட்டு ஐயே அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கனெக்ஷன் ஓவர். ஆண்டவர் புதுசு புதுசாக கனெக்ட் பண்ணுவார். அதை அவர் விரும்புகிற மாதிரி செய்வார். அங்கே கதவு திறக்கும். அந்த கதவின் வழியாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். ஓகே, ரைட். இப்பொழுது ஒரு நோட், தாட் ஃபார் திஸ் fourth day. Fasting aligns as with God's perfect will. உபவாசம் நம்மை தேவ சித்தத்திற்கு நேராக நம்ம அலைன் பண்ணுகிறது, ஒழுங்குபடுத்துகிறது. நம்ம கார் சர்வீஸ்க்கு விட்ட பிறகு வீல் அலைன்மெண்ட்டுக்கு போகுது.
தாறுமாறாக ஓடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த வீல் அலைன் பண்ணி அதுக்கு பிறகு கார் நம்ம கையில் கொடுத்தா ரோட்டில் ஓடும்போது நல்லாயிருக்கும். அதே போல் இந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது, சீராக்குகிறது, நம்முடைய ஓட்டம் சிறப்பாய் ஓட பண்ணுகிறது. எங்கே நம்ம இந்த உபவாசம் நடத்துகிறது என்றால் தேவ சித்தத்திற்கு நேராக. ஆமென். கோடி வந்தாலும் தேவ சித்தம் இல்லைன்னா அது வேண்டான்னு சொல்ல தெரியணும். நான் முடிக்கட்டுமா? நான் முடிக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சபைக்கு வந்து கொண்டிருந்த விசுவாசிகளிலே ஒருவர் என்னிடம் வந்து ஒரு செக்கு தூக்கிட்டு வந்து காட்டினார். பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னார். என்னன்னு கேட்டேன். செக்கு வாங்கி பார்த்தா யார் பேர்லேயும் இருக்குது. யார் பேர்லேயும் இருக்குது செக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதை மாற்றுறதுக்கு சில பிளான்லாம் போயிட்டுருக்கு, இது மாறிட்டால் பல கோடி ரூபாய் எனக்கு வரும். அப்புறம் அப்படி ஒரு ஓரமாக நின்று சொல்கிறாரு, பல கோடி ரூபாய் வரும்போது உங்களுக்கு நான் அதிலிருந்து ஒரு தசம பாகத்தை கொடுக்குறேன்னு வைங்களேன், அது எவ்வளோ ஆகும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கங்கன்னாரு. அப்போ நான் சொன்னேன், அப்பாலே போ சாத்தானே, நீயாச்சும் பல கோடியாச்சு, அதெல்லாம் தேவையில்லை பிரதர், அடுத்தவன் செக்கை கையில் வச்சுட்டு அலையிறத நிறுத்துங்கன்னு. அவரால் அது செய்யவும் முடியல, அதில் வெற்றி அடையவும் முடியல. இதெல்லாம் பிசாசின் கிரியை. பல கோடி ரூபாய் தசம பாகம் குறுக்கு வழியிலையா தருவேன்? ஆமேன். நல்லா கவனிக்கணும். இந்த உபவாச நாட்களில் என்னுடைய வருமானத்தில் இருந்து நான் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை நல்ல மனசோட கொடுத்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல மனசு எனக்கு இல்லைன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்க சுத்தமான வருமானத்திலேருந்து கொடுக்கணும். இந்த குழப்பம் பண்ணி அப்படி இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ்ந்து அதெல்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் காணிக்க பெட்டிக்குள்ளே வராமல் இருப்பதாகன்னு ஜெபிக்கிற ஆள் நான். தோத்திரம், நாங்கள்லாம் முழங்காலிருந்து வந்தவங்க, வானம் பார்த்த பூமிகள், நான் அங்கே பார்த்து வந்தோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் மேட்ரு கிடையாது. சரி, அது போட்டோம், இன்றைக்கி அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். பட் மேட்ரு என்ன, இந்த ஃபாஸ்டிங் டேஸ் நம்மளை அலைன் பண்ணுகிறது. அந்த வீல் அலைன்மெண்ட் மாதிரி நம்மளை ஒழுங்குபடுத்துறது தேவ சித்தத்துக்கு நேராக. அதற்காக நாம் ஆயத்தமாவோம். கரெக்டாக? உங்கள் ஃபாஸ்டிங் உங்களை நல்லா ஒழுங்குபடுத்தும், உங்களை சரியாக ஷேப்பில் கொண்டு வரும். அதனால் உபவாசம் இருக்கிறவங்கள எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை பிளஸ் பண்ணி நான் ஜெபிக்க போகிறேன். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். let us pray. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான உபவாச நாளின் 4வது தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 30:21 படி வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் எங்களுக்கு கேட்க பண்ணும். எங்களுக்கு ஒரு டிவைன் கைடன்ஸை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உபவாச நாட்களிலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருகிற எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் மாற்றி ஒரு கிளியரான ரூட்டை நாங்கள் முறையாய் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்பாட்டை தந்து உமது டைரக்ஷனில் எங்களை நடத்தும். உமது தீர்மானங்களை எங்களது தீர்மானங்களாக எடுத்து முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, புதிய கதவுகளை திறவும். நாங்கள் கடந்த காலங்களிலே சென்ற எல்லா ராங் டோர்ஸும் க்ளோஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் மூடும்படியாக ஜெபிக்கிறோம். மூட வேண்டிய கதவுகள் மூடவும், திறக்க வேண்டிய கதவுகள் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனே, எங்கள் லைஃப்பை இன்னும் நீங்கள் சீர்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த இயரெண்டில் ஒப்பு கொடுக்கிறோம். சந்தோஷமாய் வந்து இந்த உபவாச ஜெபத்திலே பங்கெடுத்த அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் இவர்கள் முன் சென்று வெற்றி அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.